Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன் ட்ரேடிங் ஓகேங்களா. ஸோ அதோட பேசிக் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டே 1 கிளாஸ். ஸோ ஹார்மோனிக் பேட்டர்ன், ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கம்மிங் சீரீஸில் சொல்லித்தர போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதோட சார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மே 2ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா நம்ம பப்ளிக் சேனலில், நம்மளோட டெலகிராம் பப்ளிக் சேனலில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருந்தேன். நான் ஸ்டாக்ஸ் எதுவும் கொடுக்குறதில்ல, வெறும் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, யூரோ, யூஎஸ்டி ஓகேங்களா. ஸோ இதை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதோட அக்யூரஸியை செக் பண்ணி பார்க்குறோன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கொடுக்குறது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அதாவது இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது, இதை லேர்ன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட ஒரு அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சார்ட்ஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட சார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், இன்ட்ராடே கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம், அதாவது 1 hour டைம் ஃப்ரேம், எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனிக் ட்ரேடிங்கோட அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த அக்யூரசியை பொறுத்து நீங்கள் இந்த கான்செப்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். அடுத்து வந்து ஹார்மோனிக்கு எது பேசிக் இருக்குது, அது பேஸ் என்ன, பேசிக்குங்கிறதோட பேஸ் என்ன, அதை பற்றி லேர்ன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா சார்ட்ஸையும் ரிவ்யூ பண்ணி பாருங்கள், போட்டிருக்க மெசேஜை ரிவ்யூ பண்ணி பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன், எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 to 15 செஷன்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம், இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் படிக்கணும், லேர்ன் பண்ணணும், உடனே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம டெலகிராம் பப்ளிக் சேனல்லே பின் மெசேஜ் இருக்குது பார்த்திங்களா, பின்னோட மெசேஜ். ஸோ அதில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்மோனிக் ட்ரேடிங் புக்ஸ் ஓகேங்களா. ஸோ நான் எதை பார்த்து லேர்ன் பண்ணிட்டேனோ ஓகேங்களா. ஸோ ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு எதை பார்த்து லேர்ன் பண்ணிட்டனோ அதோடய புக்ஸ் எல்லாத்தோட ஒரிஜினல் காப்பி பிடிஎஃப்ஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தும் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதில் புக்கெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, யாராவது சொல்லிக் கொடுத்தா நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னா வந்து நான் சொல்லிக் கொடுக்க தயார், நான் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் தான், இது எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து கோர்ஸாக லான்ச் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதோட என்னடா நீயும் வந்து காசு சம்பாரியாக கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன்னா இல்லை ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் ஓகேங்களா. ஸோ பெய்டு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக அதை வந்து லான்ச் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்ஸும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அது ப்ரைஸும் பெருசாக கிடையாது, 1499 தான் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த கோர்ஸோட ஒர்த்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டெமோ ஃபஸ்ட்டு 4 செஷன் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 2 பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லி கொடுத்துருவேன், ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வச்சு சொல்லி கொடுத்துருவேன், அதை வச்சு நீங்கள் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் டே ஃபஸ்ட் டே ட்ரேட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறது பெரிய மேட்டராக இருக்காது. ஸோ இதை நான் ஏன் போட்டிருக்கேன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஐசிடி கான்செப்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹார்மோனிக்கு வாங்க ஓகேங்களா. ஸோ நான் அதில் என்ன சொல்லியிருக்கேனோ அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஆக்சுவலாக வந்து ட்ரேடிங்கில் பேசிக்ஸ், அதாவது கேண்டில் எப்படி மூவ் ஆகுங்கிறத பொறுத்து தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் இதில் இங்கே கொடுக்கக்கூடிய ஹார்மோனிக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கோங்க. நான் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து நான் அதிகமாக தான் வைக்கணும். ஸோ நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கான ப்ரைஸ் நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் வெறும் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், பேசிக் டு அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ஸ், அதோட டார்கெட் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கிறது, கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறது, எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹார்மோனிக் ட்ரேடிங் ஓகேங்களா. ஸோ ஹார்மோனிக் ட்ரேடிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்விங்குனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்விங்குனா வந்து அப் ட்ரெண்ட் ஸ்விங் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் ஸ்விங் இருக்குது. அதாவது கீழேருந்து மேலே போனாலும் சரி, மேலேருந்து கீழே வந்தாலும் சரி, அதை ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணுவோம். அதாவது A to B மூவ் ஆச்சுன்னா அது ஒரு ஸ்விங், அதாவது அப்வர்டில் மூவ் ஆகணும். லோலேருந்து ஹைக்கு போகணும், இல்லாட்டி ஹைலேருந்து லோக்கு வரணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஒரு ஸ்விங்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி
டவுன் ட்ரெண்டில் போன ஸ்விங் வந்து கொஞ்சம் தூரம் மேலே எழும்புறது வந்து பார்த்திங்கன்னா டெட் கேட் பவுன்ஸ் அல்லது ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது மேலே போகிறது, அதோட டேரெக்ஷனில் போகிறது அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஸ்விங்கு, அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே நீங்கள் ஹார்மோனிக் ட்ரேடிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை எதை வச்சு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட், ப்ரொஜெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ப்ரிடிக்டெல்லாம் இங்கே எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இதான்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாலிட்டிக், அதாவது மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸை வச்சு நம்ம அந்த லெவல்ஸை எடுத்துக்கிட்டு அந்த லெவல்ஸ்லேருந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதை எதை பேஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபிபொனாச்சி. ஓகேங்களா. ஸோ ஃபிபொனாச்சி தான் எனக்கு தெரியுமே, அப்போனா நான் வந்து இதை ஜாயின் பண்ண வேணாமோனா யுவர் விஷ். ஓகேங்களா. பட் ஃபிபொனாச்சியில் எல்லா லெவல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் நானே இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஃபோர் ஹார்மோனிக் ட்ரேடிங், ஆஃப்டர் ஹார்மோனிக் ட்ரேடிங் தான் இருக்குது என்னோடய ட்ரேடிங் ஜேர்னி. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் லேர்ன் பண்ணது வேறு, இப்போ லேர்ன் பண்ணதே வேறு. ஓகேங்களா. ஸோ ஃபிபொனாச்சியை பொறுத்த வரைக்கும் 2 டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த டூல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. முக்கியமான அந்த 2 டூல் ஃபிபொனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா. அந்த டூல் ஒன்று, அடுத்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல். ஓகேங்களா. ஸோ இந்த 2 டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில க்ரிட்டீரியாஸ் இருக்குது, ஒரு சில லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் ஃபிபொனாச்சி டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு தெரிஞ்ச விதத்தில் கற்றுக்கிட்ட விதத்தில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ கற்றுக்க போகிறதே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இதில் நீங்கள் பார்க்க போகிற லெவல்ஸ் எல்லா லெவல்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனே வர அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபிப் டூல் எங்கே இருக்குன்னா வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் பாரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன், அடுத்து ட்ரெண்ட் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், இது 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஃபேவரட்ஸில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட லெவல்ஸை பற்றி பார்க்கலாம். லெவல்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிபொனாச்சி நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ ஃபிபொனாச்சி நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0, 1 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பர் அந்த மாதிரி சீரீஸாக போகும். இப்போ 0, 1, 0வை 1 ஆட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 1 வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து 1 அதுக்கு முன்னாடி நம்பர், இப்போ கிடைச்ச நம்பர் 1, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன 1, அதை ஆட் பண்ணால் 2, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து ஃபில் ஆகிட்டே போகும். இப்போ 5க்கு அதே மாதிரி நம்ம வந்து அது கன்யூஸாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டில் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்பர் அதுக்கு முன்னாடி நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1.61 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கான கோல்டன் ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ அடுத்து ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான கோல்டன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1/, அந்த நம்பர் கிடைச்ச நம்பர் பண்ணோன்னா 618 வருது. ஓகேங்களா. ஸோ 0.618, 1.618. ஸோ இதை மாதிரி இந்த நம்பர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அதே தான் வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து நம்ம 2 லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபிபொனாச்சியில் 2 லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இன்னும் மற்ற லெவல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அடுத்த இந்த நம்பர் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்தோமா, இப்போ 2வது ஸ்டெப் தள்ளி இன்னொரு நம்பர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அகெயின் 1/, கிடைச்ச நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ போடும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் வந்து 0.3819 கிடைக்குது. அதை நம்ம 382ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 382ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் கிட்டத்தட்ட நம்ம 4 லெவல் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபொனாச்சி நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம வேலையை அப்படின்னு வந்து அதெல்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் எப்படி ஃபிபொனாச்சி நம்பர் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபிபொனாச்சி நம்பர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ஃபிபொனாச்சி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. ஸோ ஃபிபொனாச்சி யூசேஜ் ஆஃப் ஃபிபொனாச்சின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு நெட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் கர்வ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபொனாச்சி யூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா சர்க்குலர் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுழல் நமக்கு வந்து வானிலை ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸில் யூஸ் பண்ணுவாங்க, கர்வேச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்கலாகவும் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே
வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிபனாச்சியோட அப்ளிகேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி நம்பர் சீரிஸை வந்து அடுத்த வேவாக கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஃபிபனாச்சி நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சிம்பிளாக. ஸோ இப்படி இதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இப்போட ஃபிப்பு ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். ஃபிப்பு ரேஷியோஸ்னால் என்னென்னா வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கக்கூடியது வந்து வேணால் நமக்கு ஃபிப் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இருங்க அதை நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. 0. ஓகே, 1 செகண்ட். ஓகே, போல் சென்டர். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 0 நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 0, 0.236. ஓகேங்களா. அடுத்து 0.382, அடுத்தது 0.5, அடுத்தது 0.618, அடுத்தது 0.707, அடுத்தது 0.786, அடுத்தது 0.886, அடுத்து 1, அடுத்து 1.13, 1.414, 1.618, 2, 1 செகண்ட், 1.272 விட்டேன். ஓகேங்களா. ஸோ 1.414, அடுத்து 1.618, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2, அடுத்து 2.272, 2.272, அடுத்து 2.414. 1 செகண்ட், இதே சென்டர் கொண்டு வந்து. ஓகே. 2.414, அடுத்து 2.618, அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து 3. இன்னமும் இது கன்னியூ ஆகுமானா கன்னியூ ஆகும். நமக்கு வந்து இந்த லெவல்ஸே போதும் இப்போதைக்கு. வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபியூச்சர் கிளாஸஸில் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பொறுத்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஃபிப் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த நோட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் படி இதை படி தான் நீங்கள் வந்து ஃபிப் டூல்ஸு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நோட் என்னென்னா வந்து ஃபிபனாச்சி நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஆல்வேஸ் ட்ரா லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் ஃபிப் டூவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு மினிமம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். இதுக்கு வந்து 3 இது லெஃப்ட் டு ரைட், அடுத்து ரீட்ரேஸ் பண்ணல இருக்கும். ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 2 to 3 கேண்டில்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. மினிமம் 2 கேண்டில்ஸ் ரெக்வயர். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபிபனாச்சி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அதாவது பேஸ்ட் ஆன் த டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல மினிமம் 2 கேண்டில் வேணும். ஓகேங்களா. ஸோ அந்த 2 கேண்டிலை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் பிலோ 1. ஓகேங்களா. அதாவது ஃபிப் ரேஷியோஸில் பிலோ 1. ஓகேங்களா. எனிதிங் பிலோ. ஓகேங்களா. இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனிதிங் பிலோ 1 இஸ் கால்ட் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ பிலோ 1 இஸ் கால்ட் ரீட்ரேஸ்மெண்ட். எனிதிங் எபோவ் 1. ஓகேங்களா. அதாவது 4வது பாயிண்ட் என்ன வந்து எனிதிங் எபோவ் 1. ஓகேங்களா. ஸோ எனிதிங் எபோவ் 1 இஸ் கால்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ எனிதிங் பிலோ 1 இஸ் ரீட்ரேஸ்மெண்ட், எனிதிங் எபோவ் 1 இஸ் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்னா என்ன, ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு 1க்கு மேலே இருக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 1க்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம போட்ட இந்த ஏரியாவில் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பிலோ 1 இருக்கா, ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அபோவ் 1 இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபைனல் டேயில் இந்த கிளாஸ் எல்லாம் முடிக்கிற அன்றைக்கி ஃபைனல் டேயில் நான் போடக்கூடிய இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் நோட்ஸ் எடுக்காமல் இருக்கணும்னா வந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா இதை நீங்கள் ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மனசில் பதிக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ எவ்ரிடே நீங்கள் ஒரு ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுங்கிறதுக்காக எந்த ஒரு கோர்ஸையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இப்போது நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டோம். எந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் எவ்வளோ ப்ரொஜெக்ஷன்ஸ், ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி
நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி டூலை நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த லெவல் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த லெவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக இருங்க நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வந்து ப்ளேஸ்டேபிள் ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபிபனாச்சி டூல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, டபுள் டேப் பண்ணாலும் வரும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்டெண்ட் லைன் ரைட் அதை கொடுத்துருங்க. அடுத்து லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன லெவல்ஸ் எல்லாம் இதில் வந்து ஒரு சில லெவல்ஸ் இருக்கும், அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. இல்லாத லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு நமக்கு 707 இல்லை. ஓகேங்களா, அடுத்து 1.272 2.272 வேணும், 414 2.414 3 ஓகே. ஸோ இதோட முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நமக்கு இல்லாத லெவல் 0.707 போட்டாச்சு, 0.886 ஓகேங்களா. ஸோ அது இல்லை, ஸோ அதை போட்டுக்கலாம். அடுத்து 1.313. ஸோ இந்த ஒரு 3 லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்காது. சாரி 1.13 மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கிட்டத்தட்ட எல்லா லெவலும் வந்துருச்சா, வேறு ஏதாவது லெவல் இது மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே ஓகே 618 வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ போதும். ஸோ 3.618 வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, போதும். அடுத்து வந்து யூஸ் கலர் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம், நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து லேபிள்ஸில் வந்து போய்ட்டு அது ரைட் அட் டாப் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை நான் வந்து காரணமாக தான் சொல்கிறேன், ஏங்கிறத நம்ம பேட்டர்னை போடும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து ஹார்மோனிக் அப்படின்னு போட்டு ஹார்மோனிக் ஃபிப்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து கன்வென்ட்டாக இருக்குது, ஏன்னா நான் 2-3 ஃபிப் செட்டிங்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதனால் ஸோ அடுத்து வந்து ஃபிப் எக்ஸ்டென்ஷனுக்கும் ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். சேம் நம்ம கொடுத்த அதே லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லாத லெவலை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் போய்ட்டு அந்த இருக்கிற ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் லெவல் நமக்கு தேவையில்லாத லெவலில் போய்ட்டு அதை எரேஸ் பண்ணி விட்டு அந்த இடத்துல வேல்யூவை மாற்றிட்டு டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ இப்போ 372 அதில் வந்து 3.272 வச்சுக்கிட்டு 886 அடுத்து 1.13 ஸோ இந்த லெவலை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ போதும், நமக்கு தேவையான லெவல் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட எல்லா லெவலும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, 618 வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் இது கலர் வந்து நான் இதுக்கு வேறு கலர் கொடுத்துக்கிறேன், நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நாங்கள் பிளாக் கொடுத்துருக்கனால இங்கே ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ரைட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா டாப் ஸோ இதை கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிப் டூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இதை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரா பண்ணுறது, என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபிப் டூல் ரெடி, நம்மளோட ஃபிப் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஹார்மோனிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன டைப் அப்படின்னா வந்து 2 பாயிண்ட் பேட்டர்ன், 3 பாயிண்ட் பேட்டர்ன், 3 பாயிண்ட் பேட்டர்ன், 4 பாயிண்ட் பேட்டர்ன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ இந்த 3 டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ 3 பாயிண்ட் பேட்டர்ன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் பேட்டர்ன், 5 பாயிண்ட் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டெமோவில் காட்ட போகிறது, அதாவது இந்த இனிஷியல் ஸ்டேஜில் காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் எப்படி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கணுன்னா லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிலேடாக தான் அப்லோட் ஆகும். காரணம் என்னென்னா வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், பார்ட் டைம் மற்ற ட்ரேடும் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் ஃபுல் டைமாக மாறுற வரைக்கும் ஓகேங்களா NISM படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் லீகலாக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் ஆரம்பிப்போங்கிறத பற்றி சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதெல்லாம் சொல்லுவேன். எந்த லெவலுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நான் இப்போவே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஹார்மோனிக் ட்ரேடிங் புக்ஸ் நானே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் படித்து பார்த்து கற்றுக்கலாம். இல்லை சொல்லித்தரணும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து உடனே கற்றுக்கணும் நீங்கள் தான் நான் சொல்லித்தரணும் அப்படின்னா வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு கன்யூஸாக வரப்போ ஒரு 5 செஷன் 4 செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.